ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் மலபார் முறுக்குங்க. இது பச்சரிசி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி காய வச்சு அரைச்சின்னு வந்திருக்கேன். இப்போ அது ஒரு 2 கப்பு போட்டுக்கலாம். கப்பில் இது கிண்ணம் தான், இது தான் நான் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது அளவு செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 கிண்ணம் போட்டேன். அதே போதும், 1/2 கிலோ மாவு இருக்கும் அது நமக்கு. இது உளுந்து மாவு நான் மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வச்சு இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு நீங்கள் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சும்மா காரத்துக்காக கொஞ்சம் போடுறேன். இது ஓமப்பொடிங்க, கொஞ்சம் லேசாக கசக்கி போடலாம். நம்ம ஓமம் சாப்பிட்டா எண்ணெய் பொருள் வந்து நமக்கு ஜீரணம் ஆகும் இல்லை, அதுக்காக தான். வேணும்னா உங்களுக்கு எள்ளு பிடிக்குன்னா எள்ளு போட்டுக்கோங்க. எனக்கு ஓமமே போட்டுக்கிறேன், இதே போதும். இது பெருங்காயங்க, கட்டி பெருங்காயம் நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது தூள் கூட போட்டுக்கலாம், இருந்தாலும் கட்டி பெருங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது கூட. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம பிசைஞ்சு, எப்படி நம்ம முறுக்குல எல்லாருக்குமே முறுக்கு நம்ம செய்ய தெரியும், அந்த எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பிசைச்சுங்க. ஏன்னா நம்ம முறுக்கு வந்து குழலில் போட்டு விடணும். மாவு தண்ணி ஆகிட்டாலும் அது சரி வராது. இதுமாரி பதமாக பிசைஞ்சிக்கோங்க. நான் பதமாக பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். எண்ணெய்லாம் விடலை, தண்ணியில் தொட்டு தான் அதை அழகாக அமைக்கி வைக்கிறேன். இதுதான் பதம், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ முறுக்கு குழல் எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த தட்டு தான் விடுறேன். ஒத்தையில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒத்தையில் என்கிட்ட இல்லை, அதனால் 3 கன்று இருக்குது பாருங்கள், அதை விட்டுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி தொட்டு தான் அதை பண்ண போகிறோம். தண்ணி தொட்டுக்கலாம், எண்ணெய்லாம் வேணாம். ஏன்னா இதுவும் எண்ணெய் நம்ம எடுக்கணும், எண்ணெயில் தான் சுட போகிறோம். அதனால் தண்ணி தொட்டோம்னா நம்ம ஈஸியாகவும் இருக்கும், கையிலையும் ஒட்டாமல் வரும். ஏன்னா உளுந்தும் போட்டிருக்கல, உளுந்து மாவு நம்ம கையில் ஒட்டாது. அவ்வளோதான், ஃபுல்லாக போடுவோன்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சின்னுக்குது, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தட்டு ரெடி பண்ணிப்போம். நம்ம தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் போட்டுக்கலாம். எனக்கு கரண்டி தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நான் கரண்டியில் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது தட்டு வச்சுக்கிறேன். குட்டி தட்டு தான். நம்ம நிறைய சீமந்தத்துக்குலாம் நிறைய முறுக்கு செய்கிறோங்க. இதுமாரி தட்டு இருந்தால் கடகடன்னு ஒருத்தர் வந்து புழிஞ்சிக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தர் எண்ணெயில் விட்டுக்கினே இருக்கலாம், ஈஸியாக இருக்கும் வேலை. இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதேமாரி எல்லா முறுக்கு விட்டுடலாம். நான் இப்போ கரண்டியில் விட்டுறேன், அதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு. அவ்வளோதாங்க. நம்ம தோசை கரண்டி இது இல்லை, அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஒத்தையில் தான் செய்வோம் எல்லாமே, அதனால் சட்டுன்னு இப்படி நம்ம கடகடன்னு கரண்டிலே விட்டு விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி போட்டு ஒன்றா நல்லா கொஞ்சம் செவுக்கட்டும். இந்த நுரை வந்து அப்படியே அடங்கிச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் நுரை. அப்படியே அடங்கினோன்னா அது கரெக்டாக பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு வேகணும், செவுக்கணும் இருந்தாலும் நல்லா செவுந்து அந்த நுரை அடங்கினோன்னா முறுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் பதம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தானா கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.